வேற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மாதிரி இருக்கு. புது படம் பாக்குற மாதிரி இருக்கு. இன்ட்ரோ சீனே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வருதுனே பாக்குறோம். நாங்க பிறந்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்து 200 தடவை மேல பார்த்தாச்சு. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி செம ஃபீலா இருந்துச்சு. வேற லெவல். எல்லாமே ஒன்ஸ் மோர்லாம் போடுறது வேற லெவலா இருக்கு. எப்பவுமே புது படம் வந்தா விஜய் படம் எப்படி பாப்போம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கலெக்ஷனோட இந்த கலெக்ஷன் அடிச்சிரும். கண்டிப்பா அடிச்சிரும். படம் எப்படி இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி இருக்குது தல. இது ரீரிலீஸ்னா சொல்ல முடியாது தல. சூப்பர் இந்த படத்தில் நான் இது ரீரிலீஸ்னா சொல்ல முடியாது. சத்தியமாக சொல்கிறேன். ஏதோ என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் புரியுதா தல. கூப்பிட்டா வாடா போகலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் பார்த்தா ரீரிலீஸ் மாரியே தெரியல. சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல் தலை. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாரி தலை. வேறு லெவல் பிரதர். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படம் இப்போ எடுக்க 24ல் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. முத்து பாயிண்ட் ஆக்டிங் வேறு லெவலு. செல்லம் வேறு லெவலு வேறு லெவல். 2004 டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்த மாதிரி இருக்குண்ணா. டைம் ட்ராவல் சயின்டிஸ்ட்லாம் டைம் ட்ராவல் சொல்லுவாங்க. இதான் டைம் ட்ராவல். நம்ம 2004 பார்த்த மாதிரி இருக்குண்ணா தளபதியை. ப்ரோ தளபதி தான் ப்ரோ மாசு. பாருங்க தொண்டையெல்லாம் போயிடுச்சு. கத்துன்னு கத்தி ஃபர்ஸ்ட் அதாவது அவரு தியேட்டர் ஓனர் என்ன சொல்றாரு, கோட் FDFS-ஆ இல்ல கில்லி ரீரிலீஸ் ஆனு தெரியலங்கிறாரு. அவ்வளவு வைப்புங்க. சீரியஸா சொல்றேன். இதுவும் பயங்கரமான கலெக்ஷன் தான். வாழ்த்துக்கள். அவ்வளவுதான் நண்பா. சூப்பரா இருந்துச்சு. லைக் எல்லாரும் கூட சேர்ந்து பார்க்கும்போது the vibe is actually different, so I enjoyed a lot. அதுதான் சொல்றேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு கான்செர்ட் இருந்த மாதிரி தான் இருந்தது. அந்த சாங்ஸ் இருக்கட்டும் everything, so I enjoyed a lot. I enjoyed with my brothers and sisters, so it was really fun. வந்து வேற மாதிரி வைப் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. லைக் நம்ம வீட்ல இருந்து பார்க்கும்போதும் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இங்க பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன முடிச்சுன்னா தளபதி தான். அவ்வளவுதான். தளபதி ஃபார் ரீசன். அவ்வளவுதான். அதுதான் டிவில பார்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரா இருக்கும். தியேட்டர்ல பார்த்தா இன்னும் ஸ்ட்ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி வேற. ஸோ லைக் பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைப்பா ஏதோ நியூ ரிலீஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருந்துச்சு. லெவலா இருந்தது. ஒரு படம் மாதிரி இல்ல. இது ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி இருந்தாங்க. டிஜே எல்லாமே போட்டிருக்காங்க. டிஜே மாதிரி இருந்த லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. ப்ரொடியூசர் சார் வந்தாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சார் வந்தாங்க. எல்லாருமே கேட்டு அவருக்கு டிஜே ஐ மீன் கில்லி 2 வருவாங்க. ஸோ அப்படி நினைப்பேன். நம்ம நினைச்சு சொல்றேன் அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் சொன்னேன். இப்போ இனி விஜய் சார் வருவா இல்ல தெரியாத. சஞ்சய் சாரோட கூட பண்ணுங்க. அவரோட சன் கூட பண்ணுங்க கில்லி 2. ப்ரோ செம்மையா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. இது ரீரிலீஸ் கிடையாது. இது FDFS ப்ரோ. சிம்பிளா சொல்ல போனா FDFS கோட்டோட சம்பவத்துக்கான ஒரு ட்ரைலர் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா ப்ரோ தளபதியோட த்ரிஷா காம்போ நீங்க வந்து லியோல பார்த்திருப்பீங்க. என்னதான் அதில் பார்த்தாலும் அது வந்துட்டு சின்னது தான். அதை விட பெரிய சம்பவம் பார்த்தீங்கன்னா கில்லி தான் ப்ரோ. கில்லி தான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிச்சு. ஒரு காம்போ செட் பண்ணிச்சுன்னா கில்லி தான் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே என்னதான் சமந்தா தளபதி யார் வேணா வரட்டும். த்ரிஷா தளபதி மாதிரி வரவே வராது ப்ரோ. பிளாஸ்ட் அதுதான் காம்போ. எப்பவுமே நமக்கு பிடிச்ச சின்ன வயசுல இருந்து பிடிச்ச காம்போ அதுதான். அதுதான் சொல்றேனே. அப்போ எப்படியோ த்ரிஷா இப்போ எப்படியோ 2 பேர் காம்போ வேற லெவல் தலை. இப்போ அதே தான். இப்போ இதில் எப்படி பார்க்குறியோ இப்போவும் அதே மாதிரி தான். சூப்பராக கியூட்டாக இருக்காங்க 2 பேருமே. அது எப்பயுமே ஹிட் ப்ரோ. இதில் என்ன கேள்வி. அது ஹிட் ஆல்வேஸ் ஹிட். அண்ட் ஆல்சோ ஐ எம் அ ஃபேன் ஆஃப் தளபதி. ஸோ ஐ லவ் ஹிம் a lot. ஸோ அதுக்காகவே நான் வந்து பார்த்தேன். படம் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே வேற லெவலு. ஸோ புது படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. டிவியில் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ தேட்டரில் பார்க்கும்போது உண்மையிலே வேற லெவலு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பர் ப்ரோ. எப்பயுமே உங்கள் பேர் வந்து கியூட்டஸ்ட் பேரு. ஸோ இப்போ நடிச்சாலும் சரி பார்த்துருக்க மாட்டோமா. எல்லாத்துக்கும் கியூட் பேர் தான் ப்ரோ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணுங்கன்றேன். எல்லாருமே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியே ஆகணும். நான் திருப்பி மிஸ் பண்ணுறாதீங்க. திருப்பி கிடைக்காது. எத்தனை நாள் ஓட்டுவாங்கன்னு தெரில. ஆனால் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக 100 நாள் ஓட்டுருவாங்க. ஏன்னா ஒரே ஒரு ஆள் தளபதி கோசம் ஓட்டுவாங்க. இல்லை ஓடும். எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. புக்காக இனே இருக்கும் ப்ரோ. ஃபுல்லாக இனே இருக்கும் ப்ரோ. அதனால தான் ப்ரோ இவ்வளோ பேசுகிறேன். என் வாய்ஸ் தெரியலையா ப்ரோ உங்களுக்கு? என் வாய்ஸ் பாருங்கள் ப்ரோ. கத்தி தொண்டை போயிடுச்சு ப்ரோ. உள்ளே போகும்போது ஒரு வாய்ஸில் பேசியிருந்தேன். வெளில வரும்போது மொட்டை ரஞ்சன் சார் வாய்ஸில் பேசுகிறேன் ப்ரோ. உங்களுக்கே தெரியும் எப்படி பேசுனுக்குன்ட்டு. படமே பிடிச்சிருந்தா. ஒரு சீன் போர் இல்லை. ரீரிலீஸே இல்லைண்ணா. இது புது படம்ண்ணா. எங்களுக்கு FDFS பார்த்த மாதிரி தளபதி படம். 9 மணி ஷோ FDFS எப்படி லியோ கோட்டு எல்லாம் பார்க்க போகிறோமோ அந்த மாதிரி இந்த படம் பார்த்த மாதிரி இருக்கு. சரியான கூட்டம். ஃபர்ஸ்ட் ஒரு படத்தில் ஒரு பாட்டு வைப்பாக இருக்கும் பார்க்க வரலாம். இல்லைன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு படத்தில் ஒரு ஸ்டோரி நல்லா இருக்கும். இங்கே படமே வைப்பு தான். அதுக்காக தான் நாங்கள் வந்து 2004 வந்துச்சுருந்தாங்க. 2024 FDFS பார்க்குற மாதிரி இருக்குது. ரீரிலீஸ் மாதிரியே தெரில. தளபதிக்காக பார்க்கலாம் எப்பவுமே. இதாண்டா சினிமா அந்த மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உள்ளே போனோன்னு அந்த எல்லாருமே வந்து கத்துறாங்க. அந்த வைப்லேயே வந்து நம்மளே அப்படியே சீட்லேயே உட்கார மாட்டோம். அப்படியே ஃபுல்லாக நம்ம அறியாமலே போய் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல்.
அதில் ஒரு தளபதி ஃபேவரட் டைலாக் ஃபர்ஸ்ட் சீனில் ஒன்று இருக்கும். இந்த ஆள் ஏரியாலே ஐயா கில்லின்னு தளபதி சொன்ன கில்லி 26ல் வராது. அப்போ தெரியும் கில்லி படத்துக்கே 26ல் தெரியும் பாருங்க. 2026ல் எங்கள் ஓட்டு அவருக்கு தான். அதான் வைப் தான், வேற எதுவுமே இல்லை. மறுபடியும் எல்லா டைலாக்ஸும் நல்லாவே தெரியும். கேடிவியில் போட்டு தேய்ச்ச ஒரு படம் இருந்தாலும் இங்கே வந்து எல்லாரும் கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடி பார்க்குறது இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நோ, ஸோ அதுக்காக தான் வந்தோம். செம்மையா இருந்தது. அதான் பாட்டெல்லாம் வேற ஒன்ஸ் மோர் கேட்டு பயங்கர வைப்பா இருந்தது. கமலா சினிமாஸுக்கு நன்றி. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுங்கப்பா, ஜாலியா இருங்கப்பா, சந்தோஷம், நன்றி. ஐயோ இங்க ஃபேன்ஸ் கம்மி விஜய் சாரோட, கேரளாவை தான் ஜாஸ்தி. அங்கே 3 AM ஷோ 4 AM ஷோ போட்டிருக்காங்க. அது எல்லாமே ஃபுல் ஹிட், ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் 3 AM 4 AM ஷோ. இங்கே எவ்வளோ இருக்கு விஜய் சாரோட ஃபேன்ஸ் அவ்வளோட ஜாஸ்தி அங்கே இருக்கு. நான் இந்த படம் பார்த்ததே இல்லை தியேட்டர்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். வேற இல்லை, இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமா இருந்தது. அப்படி போட அந்த சாங் வேற லெவலா இருந்தது. அது திருப்பி ரிப்பீட் போட்டு இருக்கேன். ஸோ இது ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இது படம் பார்த்த மாதிரி இல்லை. ஸோ விஜய் சாரோட படம் இனியும் திருப்பி ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். ஆனால் அவர் வருவா இல்லையா தெரியாது, அதனால சஞ்சய் ஜோசப் கூட பண்ணலாம் அப்படி நினைக்கிறேன். தேட்டரில் பார்க்குறதே வேற லெவல் தலை, டிவியில் பார்க்குறது வேற, புரியுதா? தேட்டரில் பார்க்குறது வந்து பசங்களோட அந்த கத்துறது, டான்ஸ் ஆடுறது, அந்த கூஸ் பூம்ஸ்லாம் செம்ம வேற லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாரி இருந்துச்சு எனக்கு ஃபீல். இது வரைக்கும் நான் கில்லி படம் நான் தேட்டரில் பார்த்ததே இல்லை. அப்போ எனக்கு 6 வயசு. ஆனால் இப்போது என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு தான் நான் வந்தேன், புரியுதா ப்ரோ? நானும் விஜய் ஃபேன் தான். சரியா, சரி கூப்பிட்டானே சும்மா போய் பார்க்கலாம், எனக்கு ஒரு நினச்சா போரில் அடிக்கும்ன்ட்டு. அப்புறம் பார்த்தா உள்ள பசங்க கத்துறது ஃபுல்லாக காது கீஞ்சிச்சு தலை எனக்கு. ப்ரோ நாங்களாம் ஃபீல் பண்ணுறோம் ப்ரோ. நாங்கள் இப்போ வேற லெவல் போடுறாங்க, வேற லெவலு. ஆமாம், எங்கள் 20 வருஷ வாழ்க்கையில் இந்த படம் பார்த்து திருப்தி எங்களுக்கு. அந்த மாதிரி படம் எப்பயுமே ஆல்வேஸ் தளபதி கோட்டு தான் ப்ரோ. ஸோ கோட்டோட ரிலீஸு எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். அது நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது இல்லை, அதனால எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தோம். செம்மையாக இருந்துச்சு, வேற லெவல் என்ஜாய்மெண்ட், வேற லெவல் என்ஜாய்மெண்ட். இல்லை ப்ரோ, அப்போ எனக்கு என்ன 5 வயசு இருக்கும், இப்போ 25 வயசு. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ப்ரோ. தேங்க்யூ. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். அதான் சொல்றேன் ப்ரோ, FDFS பாக்குற மாதிரி இருக்கு சார். FDFSல கேர்ள்ஸ்லாம் வர மாட்டாங்க, டான்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இடம் பத்தல, அந்த அளவுக்கு கூட்டம். சோ தளபதிக்கு எல்லாருமே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க, எல்லாருமே ஃபேமிலியோட வந்து திருப்பி பாருங்க. மைக் வெஸ்ட்குள்ள போய் பாருங்க ப்ரோ, வேற லெவலா இருக்கு. சும்மா உள்ள போய் பார்த்தலாம் ப்ரோ, வல்ல பிரச்சனை இல்ல. ஸ்டெப்லாம் வேற லெவல்ல போடலாம். அப்படி போ அட டான்ஸ் ஆடுறா. ஒரு மாரா நீங்க ஒரு டான்ஸ் ஆடுறா. தமிழ்ல போட்டுருங்க. எல்லாரும் அப்படிதான் ப்ரோ, எல்லாரும் ஆடுனாங்க ப்ரோ. உண்மையிலே அப்படி போட்டாங்க ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஒர்த்துல தான் ப்ரோ ரீ ரிலீஸ். 20 வருஷத்துக்கு அப்புறம் ரீலீஸ் பண்ணி இந்த அளவு ரெஸ்பான்ஸ் நீங்க பாத்திருப்பீங்களா? அதெல்லாம் ஒரு படத்துக்கு எத்தனை படம் ரீலீஸ் பண்ணாங்க இதே தியேட்டர்ல, இந்த அளவு ரெஸ்பான்ஸ் பாத்திருப்பீங்களா? என்னதான் 3 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, வாரணமாயிரம் பண்ணிருக்கலாம். என்னதான் அதுக்கான அந்த லவ் அதெல்லாம் இருந்தாலும் சரவணவேலு, தனலட்சுமி, முத்துப்பாண்டி வாய்ப்பே இல்லை ப்ரோ. இந்த 3 தான் முடிஞ்சு.